நீ யாரையாவது ஏமாத்திட்டியா? இல்லனா நம்மளோட கம்பெனில ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டியா? ஒழுங்கா உண்மை சொல்லு. தீபக் உண்மையிலேயே திருடி விட்டானா அல்லது வேறு எதுவும் உண்மை இருக்கிறதா? தீபக்கை அழைத்தது யார்? தீபக் இப்போது அந்த உண்மையை சொல்ல விரும்பினாலும் அவனால் ஷர்மிளாவிடம் அதை சொல்ல முடியாது. அது ஆக்சுவலி இந்த காரை என் ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு உன் பர்த்டே இல்லையா? உனக்காக இவ்வளவு கூட நான் செய்ய மாட்டேன்னா என்ன? உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் ஒரு டிரைவ் போலாமா? டிரைவர் மை ஃபுட். நீ இவ்ளோ கேவலமா போயிட்டியா தீபக்? நீ முன்னாடி 50 ரூபாய்க்கு கிஃப்ட் வாங்கினாலும் அத உன் சொந்த காசுல நீ வாங்கிட்டு வந்த. ஆனா இப்போ இந்த காஸ்ட்லியான காரை உனக்கு யாரு கொடுத்தாங்க? எங்கிருந்து இந்த காரை கொண்டு வந்து அங்கே கொண்டு போயிடு. இதுதான் ஷர்மிளாவை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சான்ஸ். இந்த சான்ஸ் எனக்கு தான், தீபக் இல்ல. உண்மையில் ஷர்மிளாவின் திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அவளது தாத்தா இறந்து விட்டார். சதாசிவம் குடும்பத்தின் தலைவர் அவளது பாட்டி காயத்ரி தேவி. பாட்டி தீபக்கை தங்கள் சதாசிவம் குடும்பத்திற்கே ஒரு களங்கம் என்று நினைத்தாள். தீபக்கை திருமணம் செய்ததால் ஷர்மிளா மீதும் அவளுக்கு கோபம் இருந்தது. இந்த வாய்ப்பை நவீன் மற்றும் கார்த்திகா பயன்படுத்திக் கொள்ள நினைத்தனர். நாளைக்கு மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் ஷர்மிளாவோட மானம் கப்பல் ஏறப்போகுது. நாளைக்கு சந்தோஷமான முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.